வணக்கம். உட்காருங்க. அரசி, ப்ரொசீட். மை லார்ட், இது ஒரு ஃபேக் மேரேஜ். இந்த பொண்ணு அம்மாவா நடிக்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்த பொண்ணு இந்த கல்யாண டிராமாக்கு ஒத்துக்கலைங்கிறதுனால வேற யாரையோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ இதுவும் ஃபோர்ஜரி மேரேஜ் தான். இவரால எப்பவுமே இனியாவை சரியா பாத்துக்க முடியாது. அதனால அவளை ஏன் கிட்ட ஒப்படைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சிவம், நீங்க என்ன சொல்றீங்க? மை லார்ட், அந்த பொண்ணோட ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணமும் இப்போ நடந்திருக்கிற இந்த கல்யாணமும் எந்த ஃபோர்ஜரும் இல்லை யுவரான். எங்களால இனியாவை நல்லபடியா பாத்துக்க முடியும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீங்க நிறைய பொய் சொல்லி இருக்கீங்க. கோர்ட்டையே ஏமாத்த முயற்சி பண்ணீங்கன்னு எதிர்த்தரப்புல உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தொடர்ந்து நீங்க செய்யறதும் அவங்க சொல்றத உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. உங்களை நம்பி ஒரு பெண் குழந்தைய எப்படி அனுப்பி வைக்க முடியும்? மை லார்ட், சூழ்நிலை காரணமா நான் கோர்ட்ல சொன்ன விஷயங்கள் நடக்காம போயிருச்சே தவிர கோர்ட்டை அவமதிக்கிற எந்த நோக்கத்திலையும் நான் எதையுமே செய்யல. என் உலகமே என் பொண்ணுதான் மை லார்ட். அவளை காப்பாத்தணுங்கிற பதட்டத்துல தான் சில குழப்பங்கள் நடந்து போச்சு. ஆனா இப்ப எல்லாமே சரியா நடந்திருக்கு. இவங்க எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். இனியாவை பத்தி நல்லாவே தெரியும். இனியாவுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இது பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. என்ன இனியா, நீ என்னம்மா சொல்ற? அம்மா கூட போறியா இல்ல உங்க அப்பா கூட போறியா? சொல்லு. நான் அப்பா கூடவே போறேன். என்ன அப்பா கூட அனுப்பி வைக்க சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ். ஏய் இனியோ, அப்படி சொல்லக்கூடாது. குழந்தை அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசும். லீவ் இட். சாரி யுவர் ஆனர். இதுவரையில் நடந்த வாதங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த குழந்தைய அவங்க அப்பா கூட அனுப்பி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா எல்லா வழக்கையும் சட்டப்பூர்வமாக மட்டுமே அணுக முடியாது. சில வழக்குகள் உணர்வுபூர்வமாக அணுக வேண்டியவை. அதன் அடிப்படையில் குழந்தை இன்னும் 1 வருடம் அப்பாவுடன் இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ஆனால் இந்த 1 வருடத்திற்குள் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டால், இருவரும் பிரிந்து வாழ்வது நிரூபிக்கப்பட்டால், குழந்தை அந்த வினாடியே அம்மாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. யுவர் ஆனர், இது பாருங்கம்மா, குழந்தை அப்பா கூட இருக்கத்தான் விரும்புது. இன்னும் 1 வருஷம் தானே, பாத்துக்கலாம். இந்த கேஸ்ல குழந்தையோட விருப்பமும் முக்கியம் தானே. அவங்க நல்லா பாத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. தீர்ப்பை மாத்த முடியாது. The court is adjourned. என்ன வக்கீலு, இப்ப எதுக்கு கண் கலங்குற? உன்னை எப்படியாவது திரும்ப கூட்டிட்டு வந்துடுவேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்.
உண்மையை சொல்லணும்னா நான் தான் உன்கிட்ட திரும்ப வந்திருக்கேன். என்ன வக்கீல, என்னென்னமோ பேசுற? நாம எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். என்ன ஜஸ்டிஸ், கரெக்ட் தானே? ஆமாம் ஆமா ஆமா ஆமா. இனிமே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமாப்பா, இனிமே நான் எப்பவுமே அப்பாவோட பொண்ணுதான். நீ எப்பவுமே அப்பா பொண்ணுதான்டா. எப்படியாவது ஓவியாவையும் நம்ம கூட கூட்டிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நமக்கு எதுவுமே தேவையில்லை. சரி, நீ நைட்டு தூங்குனியா? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குன. ஆ. எனக்கு தெரியும் நீ எப்படியாவது வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவேன்னு. நீ நல்லா தூங்குனியா? எனக்கு தெரியும்பா, நீ தூங்கி இருக்கவே மாட்ட. அப்பா, குழலி ஆண்டி எங்கப்பா? அப்பா உனக்கெல்லாம் அப்புறமா சொல்றேன்டா. நீ குழலி ஆண்டிய கூட்டிட்டு வருவேன் தான் நான் நினைச்சேன். அன்பாண்டி வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு பிடிச்ச அன்பாண்டி கூடவே உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நீ இரு, நான் போய் ஆண்டி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். இல்ல இனியா, வேண்டாம். என்ன வக்கீல, நீ பேசாம இரு. இனியா. ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. இனிமே நீங்க, நான், அப்பா, கலை, பாரதி எல்லாருமே ஒரே வீட்ல இருக்கலாம். ஆண்டி, என்னாச்சு? என்னப்பா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லடா, அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். அன்பாண்டி ஏன்பா என்கிட்ட பேசாம போறாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதான் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு புரியும். ஒரே நைட்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்து போச்சு. ஆண்டிக்கு என்ன பிடிக்காம போயிடுமாப்பா? சச்சா, அப்படிலாம் இல்லடா. உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? நடந்த எதையும் அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடு, எல்லாம் சரியாயிரும். முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். சிவா, சில டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டியது இருக்கு, போலாமா? வாப்பா சரி. போலாம். வா. அப்பா, எப்படி நம்ம டைம் பாம்? சிவமோட காதல், கல்யாணம் எல்லாமே எப்படி வாஷ் அவுட் ஆகுதுன்னு மட்டும் இப்ப பாருங்க. ஏய், கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனா முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்து என்ன காப்பாத்துன்னு நான் உன்னை கேட்டனா? நீயா உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்ச. சரி, பாட்டிக்கிட்ட வந்து சொன்னா அவங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எனக்கே தெரியாம எங்க அப்பா அம்மாவை சொல்லி வர வச்சிருக்கு. சிவா, இருப்பா. யோ,
விடியா பொறுமையா பேசு. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அம்மானு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ண? அதுக்கும் இவகிட்ட நான் அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன். அப்பா வேண்டாம்ப்பா. இனியா என்கிட்ட கேட்டப்ப கூட நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? குழலி மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு சொன்ன. ஆனா அதுக்கான எந்த தகுதியும் இல்லாதவனி. உங்களதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவ சொன்னப்ப கூட எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல அப்படின்னு நான் தெல்ல தெளிவா சொல்லிட்டேன். மேரேஜ் சர்டிபிகேட் கூட அதனால்தான் கிழிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் தான்யா இவ எல்லாத்தையும் பண்ண. உனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் சூழ்நிலையை நல்லா பயன்படுத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணியே தீருவன்னு நின்ன வைவ. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி நேரத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கான். ஏன்பா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னையா பேசுற நீ? பொறுமையா கேக்குற மாதிரியா இவ பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? அன்பு மட்டும் இல்லனா என் புள்ளைய நான் இழந்திருப்பேன். நேத்து என் இனியாவ போலீஸ் கூட்டிட்டு போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாரும் இல்லாத புள்ள மாதிரி அவ ஒரு நைட் ஃபுல்லா ஹோம்ல இருந்திருக்கா. அத பார்த்ததுக்கு அப்புறமும் இவ போயிருக்கானா இவ எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரியா இருப்பா? ஏதோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நம்ப வச்சுட்டு கடைசியில கழுத்தறுத்துட்டு போயிட்டா. உன் மூஞ்சிய பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. துரோகி, நம்பிக்கை துரோகி. எங்கடா போனாவன்? நான் அழகானா? வந்துருவான். அண்ணா 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 என்ன விட்டுருங்கண்ணா. என்ன எதுக்குண்ணா கடத்திட்டு வந்திருக்கீங்க? டேய் கம்முன்னு இருக்க மாட்டே, சும்மா நைன்னு. அண்ணா அண்ணா ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் அண்ணா. மண்டபத்துல இருந்து தானே உன்னை தூக்கிட்டு வந்தோம். உனக்கு கல்யாணம்னு எங்களுக்கு தெரியாது. அண்ணா தெரியும்ல, அப்புறம் ஏன் என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? உன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அந்த கோவத்துக்காக தான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா இதுல ஏன் வாழ்க்கை மட்டும் இல்லைண்ணா, ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையும் இருக்குண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. மா உன் வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ்க்கைலாம் பார்த்தா எங்க வாழ்க்கை யாருமா பாக்குறது? ஐயோ அண்ணா அண்ணா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன்னு. அண்ணா தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. டேய் தங்கச்சி பணம் கொடுக்குதாண்டா, எவ்வளவு வேணும்னு கேளுங்கடா. எவ்வளவு வேணாலும் கூச்சப்படாம கேளுங்க. நம்மளுக்கு பணம் தரேன்னு பாசமா சொல்லுது. அண்ணா ஆமாண்ணா ப்ளீஸ்ண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. கண்டிப்பா நீங்க கேக்குற பணத்தை கொடுத்துறேண்ணா. ஐயய்யா வண்டியில ஏறினதுல இருந்து நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்க, ஒரே தலைவலியா இருக்குது. அண்ணா அண்ணா கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சுக்கோங்கண்ணா. அண்ணா தயவு செஞ்சு திறந்து விடுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் தங்கச்சி ரொம்ப கெஞ்சுதுடா, திறந்து விட்டுலாமா? ப்ளீஸ்ண்ணா. டேய் நான் போய் திறந்து விடுற. சரிண்ணா. போடா. அண்ணா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய், இரு உன்னை வெளியே தான் வர சொன்னாங்க, ஓட சொல்ல. கொஞ்சம் நில்லு. ஹலோ. சரி சரி. ஓகே. அண்ணா அண்ணா நான் போகட்டுமா? நான் இல்லைன்னு அந்த கல்யாணமே நின்று போயிடும். மா நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கை நீட்டி காசு வாங்கினவங்களுக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும்ல. உன்னை இப்ப விட்டுட்டா கடத்த சொன்னவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? அண்ணா என்ன யாருன்னு கடத்த சொன்னாங்க? என்ன கடத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த பாருமா, உன்னை கடத்த சொன்னதே உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை தான்.
முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை விடணும்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்றீங்க? அவர் எதுக்கு அப்படி சொல்லணும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்குது. ஆமாண்ண, என்ன விட்டுருங்கண்ண, நான் போகணும். தல, இந்நேரம் முகூர்த்த நேரம் முடிஞ்சிருக்கும்ல. சரிம்மா, நீ வேணா போ. நீ தப்பிச்சேன்னு சொல்லி நாங்க சமாளிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. நான் எதுக்கு இவனை அடிச்சேன்னு தெரியுமா? உன்னை கட்டிக்கணுங்கிறதுக்காக என்ன கடத்திருக்கா இந்த புறம்போக்கு. செய்யற மல்ல மாதிரித்தனெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் துரோகியா? குழலி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத ப்ளீஸ். என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? எனக்கா தெரியாது? எல்லாம் தெரியும். சொல்லவா? இந்த நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு தான் இவர் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு நான் உன்கிட்ட அவர் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா உனக்கு தெரியுமான்னு கேட்டப்போ என்ன சொன்ன நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனி அவ நல்லா பாத்துக்கிற பொண்ணு வேணும் தான் அவரு நினைக்கிறாருன்னு சொன்னல. வாயை திறந்தா வெறும் பொய். இவருக்கு உடம்பு ஃபுல்லா பொய் தான். உன்ன அக்கா அக்கான்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு பண்ற வேலைக்கு பேரு என்னன்னு தெரியுமா? குழலி, கத்தாத. நீ கத்துனா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? தப்பு பண்ண நீங்களே கத்தும் போது நான் ஏன் பயப்படணும்? ஆமா, பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்து நான் தான் கொடுத்தேன். வாய மூடிட்டு தானே நின்னீங்க. அங்கே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கால்ல விழ வேண்டியதானே? குழலி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க கேளுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட் வாசல்ல வந்து உன்னை யாரு வர சொன்னதுன்னு சண்டை போட்டார்ல. எல்லாம் நாடகம். உள்ளுக்குள்ள அப்பாடா இனிமே இனியா என் கூட தான் இருப்பான்னு சந்தோஷம். ஆனா வெளியே எல்லாம் நடிப்பு. குழலி, நீ தேவையில்லாம அதிகமா பேசுற. நான் தேவையில்லாம பேசுறேனா? ஆமா ஆமா ஆமா, இப்ப நான் தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்கேன். உன் திட்டம் நிறைவேறிடுச்சுல. இவளை நீ கல்யாணம் பண்ணியாச்சுல. இனிமே நான் பேசுறது எல்லாமே தேவையில்லாம தான் இருக்கும். எப்படி உன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு எப்பப்பெல்லாம் நான் தேவைப்பட்டனோ அப்பப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில என்ன கழுத்தறுத்தது நீ. இங்க நிக்கிறாளே, இவ என்னைக்கு புடவை வைக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் அன்னில இருந்து இவ பின்னாடிதான் சுத்திட்டு இருக்காரு. எனக்கு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்திருக்காரு. உனக்காக தான் குழலி கல்யாணம் நின்னு போச்சுங்கிற சோகத்துல இருக்கல்ல, அதான் உனக்கு புடவை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார்ல. ஃப்ராடு. புடவை கடையில இவங்க ரெண்டு பேரும் நின்னதை பார்த்து கூட நான் சந்தேகப்படலையே. நம்பாதன்னு பாட்டி அத்தனை தடவை சொன்னாங்க. ஆனா அவங்கள நம்பாம இவங்கள நம்பனல்ல. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். மா, நீயாவது கொஞ்சம் நிதானமா பேசுமா. உங்க அக்கா தங்கச்சி இப்படி பண்ணிருந்தா நீங்க நிதானமா இருன்னு சொல்லிருப்பீங்களா? சொல்லுங்க. எவனையும் 4 பேரை ஏற்பாடு பண்ணி என்ன கடத்திட்டு போக சொல்லிருக்காரு. மனசாட்சி உள்ளவ எவனாவது இப்படி செய்வானா? குழலி, நிதானமா பேசு. நான் எதுவுமே பண்ணல. நீ தனியா பண்ணல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணீங்க. இதுல கூட 2 பேரையும் பிரிச்சுட்டா மனசு தாங்கிக்காதோ? நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு நான் இப்ப சொல்லவா? அங்க ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இனியாவிய ஓவியாவிய என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு டீல் பேசினது யாரு? நான் சும்மா அப்படி பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னேன். இப்ப கூட போய் முதல்ல அந்த அரசி பொய் சொல்றாங்க நினைச்சுதான் பேசினேன். ஆனா கடைசியில உண்மை நினைச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன். பத்திரிக்கையில இவ பேரை எழுதி கொடுத்து என் கூட கோயில்ல சாமி கும்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுல. என்ன கோமாளி மாதிரி ஆக்கி பாக்குறீங்கல்ல 2 பேரும். என்ன ஒரு நாடகம். இங்க நின்னு அழுது ஊரை ஏமாத்த பாக்குறியா? ரிசப்ஷன் நடக்கும்போது மேடையில நின்னு இவருக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தெரிஞ்சதில்ல.
இவர் அப்படியே ஓடி வராரு. அசிங்கமா இல்ல? எப்படி? ஏய் சிவா கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம என்னென்ன பேசுறா பாரியா. விடுப்பா, நாம கோர்ட் வாசல்ல நிக்கிறோம். அத்தனை பேரு சொல்லியும் கேட்காம உங்களை நம்பனல்ல. எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பிறவியை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. நீங்க 2 பேரும் வளர்த்தா இந்த புள்ள உருப்பட்டுருமா? ஏய்